ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ஓன் வாய்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா ஒரு மினி குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரசத்துக்கு ஜீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை வச்சு இடித்து புளி, தக்காளி கரைசல் தாளித்து நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் பெருங்காயம், கொத்தமல்லி போட்டு இறக்குவேன். நல்லா மணமாக இருக்கும். அடுத்து 10 முட்டை வேக வச்சதை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கணும். முட்டை கிரேவிக்கு தேவையான பொருட்களை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு, நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, ஊற வச்ச முந்திரி, கசகசா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி 1 by 1 தாளித்து கிரேவி பதம் வந்ததுக்கப்புறமா முட்டையை அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக சீரக பொடியும் மிளகு பொடியும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடணும். இது பார்த்திங்கன்னா நேற்று வச்ச புளிக்குழம்பு. நான் எப்பயுமே புளிக்குழம்பு பழைய குழம்பு ஆனதுக்கப்புறம் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரசம் இன்றைக்கி வச்சது. அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இப்போ பண்ண முட்டை கிரேவி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதிய சாதத்துக்கும் நைட்டு சப்பாத்திக்கும் இந்த கிரேவி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.